கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவர்கள் அந்த ஆதாரம்லாம் கிடைக்கிற மாதிரி சார் வச்சுருப்பாங்க. அப்போ இது எல்லாமே பொய் தான். அப்போது நீங்கள் எப்படி இதை நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு 30% வாங்கினாங்க, ஒரு 20% சிஎம்முக்கும், ஒரு 10% அமைச்சர்மாருக்கும் கமிஷனாக எடுத்தாங்கன்னு விஜய் தான் சொன்னார். அப்போது இது வரைக்கும் என்னென்ன கான்ட்ராக்ட் விட்டுருக்கீங்க, என்னென்ன டெண்டர் பாஸ் ஆகிருக்குது, அவனை கூப்பிட்டு இந்த டெண்டருக்கு இந்த ஒரு பிரிட்ஜு போடுறாங்க, இந்த பிரிட்ஜோட எஸ்டிமேட், உண்மையான எஸ்டிமேட் எவ்வளோன்னு ஒரு குழு வச்சு எஸ்டிமேட் போட சொல்லணும். எஸ்டிமேட் போட்டு அன்னைய தேதியில் மற்ற விவகாரங்கள்லாம், அதோட கட்டுமான பொருள் கூட விலைவாசி என்ன, அதோட கூலி என்ன, எல்லாத்தையும் எஸ்டிமேட் போட்டு ஒரு ஃபிகரை கொண்டாந்துட்டு, அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா வருதுன்னு வச்சுங்க, நீ எப்படி 50 கோடி ரூபாய்க்கு இந்த டெண்டரை கொடுத்த? சும்மா ஒரு ரோடு போட்டே இருப்பான், அங்கே வட்ட செலவு கூட வருவான். என்னையா எங்கள் வட்டத்தில் ரோடு போடுறேன், இவனும் ஆளுங்கட்சி வருவான், எதிர்கட்சி வருவான், பக்கத்தில் இருக்கிறவன் வரான், அவன் வரான், எல்லாம் சேர்த்து ஒரு 50% வந்து நின்றுட்டேன் சார். அப்போது 1 லட்ச ரூபாய் வேலையை 50,000 வேலை செய்யறதுக்கு யாராவது முன் வருவாங்களா? அப்போது 1 லட்ச ரூபாய் வேலைங்கிறது 1,50,000 ஃபிக்ஸ் செய்யப்படுது. அதில் அந்த 50 ரூபாயை கொடுத்துட்டு மிச்சம் 1 லட்சத்தில் இவன் வேலையை செஞ்சு இவன் ஒரு 20% லாபம் எடுப்பான். இப்படி தான் இயல்பாக நடக்கும். அப்போது இந்த ஊழல் எங்கே தொடங்குது? கொட்டிக்கிட்ட மாத்திர போகிறானுங்க அப்படின்னு உட்காந்துருக்குறோம், ஒட்டுறாங்க. இந்த மாதிரி டெண்டர் திறப்பு கால நிர்ணயம் இல்லாமல் தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இது என்ன தான் நடக்குன்னா, அந்த குறிப்பிட்ட துறையின் அமைச்சராக இருக்கிற முக்கிய பொறுப்பில் வேறு இருக்கார், அவர் கூப்பிட்டு யார் டெண்டர் போட்டாங்களோ அவங்களை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் உங்களுக்கு வேணால் வேறு வேலை தராங்க, நீங்கள் ஏங்க இதில் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் முதன்மை பொறுப்பில் இருக்கிறார். இவர் சொல்கிறார், அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க, இது ஒரே ஆளுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இல்லை இது நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், அங்கேருந்து வந்திருக்கோம், இங்கேருந்து வந்திருக்கோன்னு ஏதோ சொல்கிறாங்க சார். கொஞ்ச நாள் இந்த பேச்சுவார்த்தை இழுத்துது, கடைசியில் என்ன பண்ணுறது, அந்த டெண்டரே அரசாங்கம் கேன்சல் பண்ணிச்சு. மொத்தம் 13 லட்சம் சில்லற கோடி கடன் இருக்குன்னு சொன்னீங்களா, இது எப்படி சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருடையது? அரசாங்கத்தோடு தானே. அப்போ இதை சொன்னால் தான் நீங்கள் உண்மையாக இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் அப்போது அந்த 13 லட்சம் கோடி கடன்றது இவங்களாம் அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு யுக்தி, அவ்வளோதான். இதில் நீங்கள் உண்மையாக அந்த மக்களுக்காக இருக்கிறீங்கன்னா நம்ம எப்படி சொல்ல முடியாது. அதால் இது முழுக்க திருப்பி ரீஒர்க் பண்ணி எல்லாத்துலேயும் என்னென்ன நடந்தது, இதில் எவ்வளோ மிஸ்யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ அதிகமாக போட்டிருக்குன்னு சொன்னால் தான் நாம் இந்த அரசாங்கத்தை நம்ப முடியும். அதால் சார் இவங்க இதுக்கெல்லாம் உள்ளே பூந்து ஆராய்ந்து இதை சரி பண்ணுற எண்ணம்லாம் இவங்களுக்கு இல்லை சார். முழுக்க இப்போ திமுகவை குறை சொல்லணும். நாட்டில் பல விஷயங்கள் நடக்குது, எல்லாரும் ஜனங்கள்லாம் என்னப்பான்னு கேட்குறான். இவ்வளோ பெரிய ஊழல் தெரியுமா, அங்கே ரேட்டு தெரியுமா, நாங்கள் ஒரு 40 கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி, இப்போ ஈபியில் இந்த கோல் சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. ஏன் இப்போ ஈபியில் அங்கங்கே மின்தடை ஏற்படுது? இவங்க சொல்கிறாங்கல்ல, ஸ்டாஃபு கம்மியாக இருக்கிறாங்க, ஃபீஸ் காட்டி திருடி போயிட்டானோ, அதான் காரணம். இதே ஸ்டாஃப் வச்சு தானே ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கரண்ட்டு கொடுத்துருந்தான். அப்போது இந்த டெண்டர் கேன்சல் பண்ணாங்கல்ல. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரெய்டு வருவது முன்கூட்டியே ஏவா வேலு அவர்களுக்கு தெரிந்திருந்தால் முக்கியமான ஆதாரங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கும், அதாவது சிக்காத அளவில் மறைக்கப்பட்டிருக்கும், அப்படித்தானே சார் புரிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும்? ஆமாம் சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ரெய்டு வருதுன்னா எல்லாரும் அதை கமுக்கமாக வச்சுருப்பாங்கலாம் இல்லை, எல்லாருடைய ஆதரவாளர்களும் இருப்பாங்கல்ல. ஆதரவாளர் தான் என்ன, இவன் சொந்தக்காரன் மாமா மச்சானா, காசு தானே, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தா சார் இந்த மாதிரி கொஞ்சம் உஷாரா சார், அவங்களுக்கே தெரியும் சார். ஒரு திருட்டு பொருளை கொடுத்தா எத்தனை ஷோகேஸில் வைப்பானா சாதாரணமாக சார். ஒரு சைக்கிள் திருடுன்னு வச்சுப்போம் சார், ஒரு சைக்கிளை ஒரு இடத்துல திருடிடுறான், அதுனா ஒரு 2000-3000 போவோம். அந்த சைக்கிளை அப்படியே கொண்டாந்து வச்சுருவானா சார்,
அதை சீட்டை மாற்றுறது, அதை கொஞ்சம் பெயிண்ட்டை மாற்று, அதை மாற்றுறது, இதை மாற்றுறது, இவங்களையும் படாமல் தானே கொண்டு போய் வைப்பான். அப்போது சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரணமாக அன்றாட செலவுக்கு ஒரு சைக்கிளை திருடுறவனே அவ்வளோ உஷாராக இருக்கிற போது இப்படி கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவர்கள் அந்த ஆதாரம்லாம் கிடைக்கிற மாதிரியா சார் வச்சுருப்பாங்க? அப்போ இது எல்லாமே வந்து பொய் தான். அப்போது நீங்கள் எப்படி இதை நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு 30% வாங்கினாங்க, ஒரு 20% வந்து சிஎம்முக்கும், ஒரு 10% அமைச்சர்மாருக்கும் கமிஷனாக எடுத்தாங்கன்னு விஜய் தான் சொன்னார். அப்போது இது வரைக்கும் என்னென்ன கான்ட்ராக்ட் விட்டுருக்கீங்க, என்னென்ன டெண்டர் பாஸ் ஆகிருக்குது, அவனை கூப்பிட்டு இந்த டெண்டருக்கு இந்த ஒரு பிரிட்ஜு போடுறாங்க, இந்த பிரிட்ஜோட எஸ்டிமேட், உண்மையான எஸ்டிமேட் எவ்வளோன்னு ஒரு குழு வச்சு எஸ்டிமேட் போட சொல்லணும். எஸ்டிமேட் போட்டு அன்னைய தேதியில் மற்ற விவகாரங்கள்லாம், அதோட கட்டுமான பொருட்களோட விலைவாசி என்ன, அதோட கூலி என்ன, எல்லாத்தையும் எஸ்டிமேட் போட்டு ஒரு ஃபிகரை கொண்டாந்துட்டு, அப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா வருதுன்னு வச்சுங்க, நீ எப்படி 50 கோடி ரூபாய்க்கு இந்த டெண்டரை கொடுத்த, அப்போ இது முறைகேடு அப்படின்னு ஒரு 30 கோடி ரூபா ஸ்கேம் இதில் நடந்திருக்குன்னு அவனை கைது பண்ணுறது தான், இல்லை அவன் மீது நடவடிக்கை எடுக்க தான் சரியாக இருக்கும். பொத்தாம்பதான் அவர் 20 வாங்கினாரு, இவர் 10 வாங்கினாரு, அந்த 20 எனக்கு தேவையில்லை, இந்த 10 யாரும் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும்? இல்ல, கம்பெனிகளுக்கு விடப்பட்ட டெண்டர்ல இவங்க கமிஷன், அந்த கம்பெனியிடம் இருந்து கமிஷன் வாங்கினாங்க. இப்ப ஏவா வேலு மேல வந்து பாத்தீங்கன்னா போடாத சாலைக்கு பணம் வந்து கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சார். இப்போ ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு 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 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுங்களேன். 1 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து டெண்டர் விட்டு, நீ அதில் எனக்கு 20% கொடு, இன்னொரு 10% கொடு, 30% ஆச்சா? இது வந்து அதிகாரி மேல்மட்டத்தோட சரி சார். இன்னும் கீழ்மட்ட அதிகாரி வரை போனோம்னா இன்னும் ஒரு 20% ஆகும். சும்மா ஒரு ரோடு போட்டே இருப்பான், அங்கே வட்ட செலவு கூட வருவான். என்னையா எங்கள் வட்டத்தில் வந்து ரோடு போடுறேன், இவனும் ஆளுங்கட்சி வருவான், எதிர்கட்சி வருவான், பக்கத்தில் இருக்கிறவன் வரான், அவன் வரான், இவன் எல்லாம் சேர்த்து ஒரு 50% வந்து நின்றுட்டேன் சார். அப்போது 1 லட்ச ரூபாய் வேலையை 50,000 வேலை செய்யறதுக்கு யாராவது முன் வருவாங்களா? அப்போது 1 லட்ச ரூபாய் வேலைங்கிறது 1,50,000 ஃபிக்ஸ் செய்யப்படுது. அதில் அந்த 50 ரூபாயை கொடுத்துட்டு மிச்சம் 1 லட்சத்தில் இவன் வேலையை செஞ்சு இவன் ஒரு 20% லாபம் எடுப்பான். இப்படி தான் இயல்பாக நடக்கும். அப்போது இந்த ஊழல் வந்து எங்கே தொடங்குது? ஃபிக்ஸேஷன்லாம் தொடங்குது. நாங்கள் ஒரு தடவை சார், இப்போ ஒருத்தர் இருந்தார், மௌனமாக இருப்பார், அவர் சிஎம் இருந்தார். அப்போ நமக்கு வேண்டிய நண்பர் நான் சொன்னார், இந்த டெண்டர் ஆகும்ல சார், இதுவும் போய் தான், நீங்கள் எல்லாரும் அதில் கலந்துக்க முடியாது சார். இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு வேலை இருக்கா, ஒரு 2 பேரை கூப்பிட்றாங்க சார், இந்த வேலை இவருக்கு தான், நீ கூட எக்ஸ்ட்ரா போட்டு டெண்டர் போட்டு வேறு யாரும் போடாதீங்க, உங்களுக்கு அடுத்த ஜாப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தந்துடுறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க சார். இவங்க 2 பேரும் போய் அந்த டெண்டரை போடுறது சார். அப்போது நண்பர் நாங்களாம் போகிறோம், அந்த டிஆர்ஓ போடக்கூடாதுன்றார். ஏன் போடக்கூடாது, ஓப்பன் டெண்டர் தானே, நாங்கள் போடுவோன்னு வம்பு அடிச்சு நாங்கள் அந்த போட்டியில் போட்டோம் சார். அதை போட்ட உடனே நாங்கள் 11 மணி 12 மணிக்கு போகிறோம், அது 3 மணிக்கு அந்த டெண்டரை ஓப்பன் பண்ணோம். நாங்கள் எல்லாம் உட்காந்துனுக்குறோம், பொட்டிக்கிட்ட மாத்திர போகிறானுங்க அப்படின்னு உட்காந்துனுக்குறோம். வந்து ஒட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து டெண்டர் திறப்பு வந்து கால நிர்ணயம் இல்லாமல் தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு ஒட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இது என்ன தான் நடக்குன்னா, அந்த குறிப்பிட்ட துறையின் அமைச்சராக இருக்கிற முக்கிய பொறுப்பில் வேறு இருக்கார், அவர் கூப்பிட்டு யார் டெண்டர் போட்டாங்களோ அவங்களை கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னங்க இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் உங்களுக்கு வேணால் வேறு வேலை தரோங்க, நீங்கள் ஏங்க இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னே அவர் முதன்மை பொறுப்பில் இருக்கிறார். இவர் சொல்கிறார், அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க, இது வந்து ஒரே ஆளுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, இல்லை இது வந்து நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம், அங்கேருந்து வந்திருக்கோம், இங்கேருந்து வந்திருக்கோன்னு ஏதோ சொல்கிறாங்க சார். கொஞ்ச நாள் இந்த பேச்சுவார்த்தை இழுத்துது, கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது, அந்த டெண்டரே அரசாங்கம் கேன்சல் பண்ணிச்சு. இப்போ நீங்கள் வந்து இல்லை அது டெண்டரு, இது வந்து ஓப்பன் டெண்டரு, இது வந்து யாருக்கும் நாங்கள் சாதகம் இல்லாமல் தான் செய்கிறோன்னா இது யார் சார் நம்புவா? வெளியில் சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த துறையிலேயே ஒரு கான்ட்ராக்டை கொடுக்கலாம், ஏங்க டெண்டர்லாம் வந்து இப்போலாம் நேர்முகத்தன்மையோடு நினைக்குதாமன்னா எவனுமே ஒத்துக்க மாட்டான், எல்லாமே ஃபிக்ஸிங் தான். இதில் என்ன ஒன்று, ஃபிக்ஸிங்கில் ரேட்டு தான் வித்தியாசம் வரும். அப்போது இதையெல்லாம் சரி பண்ணால் தான் சார் ஊழல் சரியாகும். அதை விட்டுட்டு நீ அரசாங்க காசை நீ மேலே வச்சுக்கோ, மேலே வச்சுட்டு எடுத்து கொடுத்துரு, நீ 1 லட்சத்தை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது இந்த ஊழலெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு முன்னாடி என்ன டெண்டர் விட்டோம், எல்லாத்தையும் எஸ்டிமேட் போட்டு எல்லாத்தையும் பண்ணி இதன் வழியாகத்தான் இந்த கடன் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். கடன் ஆச்சு எப்படி கடன் ஆச்சு? இப்போ என்னைய கேட்டால் கடன் வாங்கினீங்க, ஆனால் என் மேலே வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஏதோ 1,28,000 நம்ம கடன் இருக்குதுன்றான்ல, ஏன்னா ஒன்றுமே தெரியாமலாம் முழிக்கிறேன்.
சும்மா ஒரு 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 10,000 கடன் வாங்கிட்டா பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு பின்பக்கம் ஏறி ஓடுற ஆள்லாம் இருக்கிறான். அப்பேற்பட்ட ஊரில் நீங்கள் வந்து 1,28,000 ஒவ்வொருத்தரும் கடன் வச்சுக்கிறீங்க. இந்த கடன் எப்படி வந்து எனக்கு தெரியணும்ல. எனக்கு தெரியணும்னா இதை சொல்ல வேண்டிய யாரோட பொறுப்பு? இன்றைக்கி நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்க 10,000 கடன், ஒரு 3 லட்சம் கடன், 10 லட்சம் கோடி கடன், மொத்தம் 13 லட்சம் சில்லற கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறீங்களா. இது எப்படி வந்துன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருடையது? அரசாங்கத்துடைய தானே. அப்போ இதை சொன்னாதான் நீங்கள் உண்மையாக இருக்கிறதா அர்த்தம். நீங்கள் அப்போ இந்த 13 லட்சம் கோடி கடன்றது இவங்களாம் அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு யுக்தி, அவ்வளவுதான். இதில் வந்து நீங்கள் உண்மையாக அந்த மக்களுக்காக இருக்கிறீங்கன்னா நம்ம எப்படி சொல்ல முடியாது. அதால் இது முழுக்க திருப்பி ரீஒர்க் பண்ணி எல்லாத்துலேயும் என்னென்ன நடந்தது, இதில் எவ்வளோ வந்து மிஸ்யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ அதிகமாக போட்டிருக்குன்னு சொன்னால் தான் நாம் இந்த அரசாங்கத்தை நம்ப முடியும். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷனால் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வாக்கில் விடப்பட்ட 35 டெண்டர்கள் வந்து ரத்து செய்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒப்பந்ததாரர்கள் முன்வைத்த புகார்கள். 400க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் சென்னையில் இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட சாரர்களுக்கு மட்டுமே ஒப்பந்தம் விடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து 1க்கு 4 மடங்கு அளவுக்கு உயர்வான தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற முறைகேடுகள் வந்ததன் அடிப்படையில் ரத்து செய்திருக்காங்க. இந்த நகராட்சி நகர்ப்புற துறையை பொறுத்த வரைக்கும் சிஎம் உடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நம்ம இந்த விளக்கம் சொன்னோம்ல எப்படி டெண்டரை உயர்த்துறாங்கன்னு, அதுதான் இது. இப்போ நீங்கள் தாவேக ஆட்சியில் இப்போ புதுசாக டெண்டர் வந்துடுவானா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டர் எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணுறோம்பா, ஏற்கனவே யாரெல்லாம் கான்ட்ராக்ட் லைசன்ஸ் வாங்கினீங்களோ எல்லாத்தையும் நாங்கள் வந்து அபாலிஷ் பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் வரனா புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து வேலை எடுக்க முடியுமா? ஏற்கனவே இந்த பணிக்கான தன்மையுடைய வேலைகளை செஞ்சவனுக்கு தான் கான்ட்ராக்ட். இதுதான் நேச்சர். அப்படி இருக்கும்போது புதுசாக நீங்கள் எங்கேருந்து ஒரு கான்ட்ராக்டை கொண்டாந்துருவீங்க? என்ன ஒன்று ஆந்திராகந்திரா ஏதாவது சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது எடுத்துன்னு வந்தால் தான் உண்டு. மற்றபடி இதை வந்து நீங்கள் இதே கான்ட்ராக்ட் வச்சு தான் செய்யணும். அப்போது திரும்ப திரும்ப ஒரு எஸ்டிமேட்டை போடணும், இந்த வேலைக்கு இவ்வளவு தான் டெண்டரு அப்படின்னும் போது கொஞ்சம் நேர்மையாக வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து பொதுவா இதை கேன்சல் பண்ண வேண்டியதுன்னா இது இந்த ரீசனுக்காக கேன்சல் பண்ண அவங்க சொல்கிறாங்களா? இவங்க கான்ட்ராக்டர் சொல்கிறான் இந்த மாதிரி அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கான்ட்ராக்டுங்க அந்த மாதிரி சொல்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சார். ஏன்னா அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுறான்னு வச்சேன். இல்லை, அவங்களுக்கு கிடைக்காத கான்ட்ராக்டரை பொறுத்த வரைக்கும் இது போன்ற கருத்துக்கள் கிடைக்காத ஒன்றா சொல்லியிருப்பான். இப்போ அப்போ கூட சார் போன கான்ட்ராக்டு போன ஆட்சியில் இவங்க இன்னாருக்கு கொடுக்கலான்னு ஒரு வரையறை வச்சுருப்பாங்க சார், அவங்கள தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த மேபி இந்த கான்ட்ராக்ட் வந்து போன தடவை ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம். அப்படி இருக்கிற போது அந்த பொறாமை வேணா சொல்லுவாங்களே தவிர இதை சரி இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, நீங்கள் முறைகேடு நடந்திருக்கு, இவ்வளோ கடன் நடந்திருக்கு, போச்சு வந்ததெல்லாம் பேசுகிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு இது தெரிய வேணாம். சப்போஸ் இவங்க வந்து இந்த மேல்முறையீடு பண்ணல சார், அப்போ என்ன நடந்திருக்கும்? இதே தானே நடந்திருக்கும். இப்போ இந்த கான்ட்ராக்டர் ஏற்கனவே ஆட்சியில் எடுத்த கான்ட்ராக்டருக்கு தானே. அதால் சார் இவங்க இதுக்கெல்லாம் வந்து உள்ளே பூந்து ஆராய்ந்து இதை சரி பண்ணுற எண்ணம்லாம் இவங்களுக்கு இல்லை சார். முழுக்க இப்போ திமுகவை குறை சொல்லணும். நாட்டில் பல விஷயங்கள் நடக்குது, எல்லாரும் ஜனங்கள்லாம் என்னப்பான்னு கேட்குறான். இவ்வளோ பெரிய ஊழல் தெரியுமா, அங்கே ரேட்டு தெரியுமா, நாங்கள் ஒரு 40 கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணோம். இப்போ ஈபியில் வந்து இந்த கோல் சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. ஏன் இப்போ வந்து ஈபியில் வந்து அங்கங்கே மின்தடை ஏற்படுது? இவங்க சொல்கிறாங்கல்ல வந்து ஸ்டாஃப் வந்து கம்மியாக இருக்கிறாங்க, ஃபீஸ் காட்டி திருடி போயிட்டானோ, அதான் காரணம். இதே ஸ்டாஃப் வச்சு தானே ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கரண்ட்டு வந்து கொடுத்துருந்தான். அப்போது இந்த டெண்டர் கேன்சல் பண்ணாங்கல்ல சார், இன்னொருத்தனை ஆல்டர்னேட்டிவ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஊழல் நடந்திருக்கு, நாங்கள் புதுசாக ஒரு டெண்டர் விடுறோம், அந்த டெண்டருக்காரன் கோல் சப்ளை பண்ண வச்சுட்டு ஏற்கனவே கோல் சப்ளை பண்ணுறவனை சஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் உனக்கு வந்து ஃப்ளூவெண்ட்டாக வந்து அந்த கோல் கிடைக்கும். நீ டக்குன்னு இவனை சஸ்பெண்ட் பண்ண இவனை வந்து கேன்சல் பண்ண உடனே நிலக்கரி வரத்து இல்லை, உற்பத்தி இல்லாதால மின்சாரம் இல்லை. இது அரசாங்கம் சொல்லிச்சா? ஆனால் பெருமையாக என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி தான் சார் இதில் இவங்களுக்கு போதிய அந்த திறன் இதில் இல்லை. இதை எப்படி சரி பண்ணணும், இல்லை குறைஞ்சபட்சம் அதிகாரிகள் சொல் பேச்சை கேட்டால் இவங்க வந்து அதை கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். எல்லாரும் புதுசு, இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. கோயிலுக்கு போனால் வந்து மிச்சர் பாக்கெட்டு முறுக்கு பாக்கெட்டு எடுத்து பார்க்குறாங்களே தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை. இப்போ ஒரு அம்மா இந்த நம்ம தொழிலாளர்துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், ஒரு தனிநபர் 6,000 கோடிக்கு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுது கீர்த்தனா அவர்கள். 6,000 கோடிக்கு என்கிட்ட கேட்டாருன்னு ஒரு தகவல் வருது. அதாவது நான் எம்ஓஇ போட்டேன்,
அது போட்டேன் இது போடலாம் தெரியல. அப்போது சிவகாசியோட மொத்த போன ஆண்டுக்கான பட்டாசு தயாரிப்பு 6000 கோடி தானே. அப்போ ஒரு தனிநபர் 6000 கோடி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதை யாராவது சொல்லுவாங்களா சார்? அப்போது அமைச்சரோட நிலை இது தான். இதை வச்சு இவங்க எல்லாமே போன வருஷம் எல்லாமே தப்பு தான் சார். தப்பாக கூட இருக்கட்டும், ஒரு தப்புன்றதுக்காக டக்குன்னு அதை கட் பண்ண முடியாது. அது வந்து நிலைமை சீரான பிறகு அந்த தப்பு செஞ்ச நடவடிக்கை எடுக்கணுமே தவிர வந்தோடனே எல்லாத்தையும் கட் பண்ணா போடா வாடா அப்படின்னு நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, இது இவங்களோட திறன்மின்மையை தானே காட்டுது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164